இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணு அவ ஷாப்பிங் பண்ண கவர்லாம் கார்ல வச்சிருக்காளாம், அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னா. போ. சரிங்கம்மா. உள்ள வச்சிடுறேன். போடா போ. இன்னியோட உன்னை நாங்க இந்த வீட்டை விட்டு துரத்துறோம். வெறும் பயலுக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? இருக்குடா உனக்கு. மேடம். ஏய், அறிவில்ல உனக்கு? இப்படிதான் அடுத்தவங்களோட ரூமுக்குள்ள கேட்காம கிளம்ப வருவியா? இல்ல மேடம், இத குடுக்க சொன்னதால தான் மேம் நான் வந்தேன். என்ன என்னாச்சுமா? அம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது உள்ள வந்துட்டாமா. ஐயோ மேடம், இல்ல மேடம். மேடம் ராஸ்கல், என் பொண்ணுகிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? மேடம் என்ன மேடம் சொல்றது? ஏண்டா மேடம், என்ன தைரியம்டா உனக்கு? சொல்றது கேளுங்க மேடம். என்ன தைரியம்? என்னாச்சுடா? ஐயோ, மீனா ட்ரெஸ் மாத்தும் போது உள்ள வந்துட்டா மாப்ள. இல்ல சார், மேடம் தான் இந்த கவர்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். கதவை தட்டிட்டு வர மாட்டியா? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி இப்படிதான் நுழைவியா? மனோ, என்னடா இது? அக்கா, இவங்க கேட்டதுனால தான் எடுத்துட்டு வந்தேன். நான் வேணும்னு உள்ள வரலக்கா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், யாரை எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும்னு தலையில அடிச்சிட்டு சொன்னேன். கேட்டீங்களா? இன்னைக்கு ஏ ரூமுக்குள்ள வந்தான், நாளைக்கு மித்ரா ரூமுக்கு போவான், அப்புறம் அபி ரூமுக்கு போவான். டெய்லி இவனால நாங்க பயந்து பயந்து ட்ரெஸ் மாத்தணுமா? சாரி மேடம், என் தம்பி வேணும்னே இப்படி பண்ணிருக்க மாட்டான். அவன் தெரியாம தான் இப்படி பண்ணிருப்பான். சாரி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? சம்பந்தமே இல்லாம உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்காங்க பாரு. அதே இடத்துல என் பொண்ணைய நான் இன்னும் இங்க விட்டு வச்சிருக்கேன் பாரு. அது ஏன் தப்புதான். அவளை நான் எப்போ என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். விட்டு வச்சிருக்கேன் பாரு. இப்ப என்னமா கெட்டு போச்சு? கிளம்பு, இப்பவே நம்ம வீட்டுக்கு போலாம். மேடம் மேடம், அப்படிலாம் பேசாதீங்க. அவன் தெரியாம பண்ணிருப்பான். டே மனோ, முதல்ல மன்னிப்பு கேளு. அக்கா, நான் தப்பு பண்ணலக்கா. கேளுடா, சொல்றேன்ல, மன்னிப்பு கேளு. மேடம் சாரி மேடம், நான் வேணும்னு பண்ணல. நீங்க கேட்டதுனால தான் மேடம் நான் எடுத்துட்டு வந்தேன். மனோ, சார், நான் எதுவும் பண்ணல. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ இனிமே மாடியில் இருக்கிற கெஸ்ட் ரூம்ல போய் தாங்க. வேலை இருந்தா மட்டும் கீழே வா. போ.